அனைவருக்கும் வணக்கம். எபிசோட் 6. ஹைடா கார்த்திக், எப்போ மதுரைக்கு கிளம்ப போற? நாளைக்கு பேங்க் எக்ஸாம் எழுதி முடிச்சதும் கிளம்ப வேண்டியது தான்டா. நீயும் என்னோட வாயேண்டா தினேஷ். வர்றேன். சீக்கிரமா உன்னோட மேரேஜ் இன்விடேஷன் அனுப்பு. கண்டிப்பா வரேன். கையில் இருந்த சிகரெட் கடைசி நுனி வரை எச்சரித்தது. டேய், கேர்ஃபுல்டா. தேங்க்ஸ்டா. புரிஞ்சுதுடா கார்த்திக். லைஃப் சிகரெட் மாதிரி கிடையாது. புரியுது. அதான் சொல்லிட்டனே. எனக்கு ஒரு லைஃப் வந்தாலும் வரலாம், வராமலும் போகலாம். எதுனாலும் பார்த்துக்கலாம்டா. சாரிடா, ரொம்பவே உன்கிட்ட உரிமை எடுத்துட்டேன்டா கார்த்திக். நீ உன்னோட திக் ஃப்ரெண்ட், எடுத்துக்க உரிமை உண்டு. இப்பன்னு இல்லடா, எப்பவுமே தான். குசேலர் ஏழை, கிருஷ்ணன் நாட்டோட அரசன். அப்படி இருந்தும் அவங்களோட நட்பு வியக்கத்தக்கதுடா என்றான் கார்த்திக். துரியோதனன் கர்ணன் நட்புதான் எனக்கு உயர்ந்ததா தெரியும். தேரோட்டி மகன்னு சபையில கர்ணன் அவமானப்படுத்தப்பட்டான். அப்ப துரியோதனன் அவங்க நாட்டையே தன் நண்பனுக்கு முடிசூட்டி மன்னனாக்கி அந்த சபையில் தோளோடு தோள் சேர்த்து அங்க மன்னன் கர்ணன் வாழ்கன்னு முழக்கமிட்டான். இப்ப கர்ணன் அங்க நாட்டு மன்னன். அவனுடன் போட்டிக்கு வரலாம்னு தோள் தட்டுனான். கர்ணனின் குனிந்த தலையை நிமிரச் செய்தவன் துரியோதனன். கர்ணன் மாவீரன் என்று மார்தட்டி புகழ்ந்தான். ஒரு தாயால் உண்டான பழியை தூக்கி வீசி போட்டான். அங்கே தன் நண்பனாகவே பார்த்தான். கர்ணன் கொடைவள்ளல், துரியோதனன் துஷ்டன். ஆனாலும் நண்பனின் பாசம் உயர்ந்தது. உயிர் கொடுப்பான் தோழன்னு நிரூபிச்சிட்டான். அதுதான்டா நண்பனுக்கு அடையாளம். கார்த்திக், இது கதையா சொல்றேன்னு நினைக்காதடா. கர்ணன் மாதிரி தலை குனிஞ்சிடக்கூடாது. கர்ணனுக்கு ஒரு துரியோதனன் வந்தான். அப்போ இந்த காலத்துல எதுவுமே எடுபடாதுடா. நீ எப்பவும் கௌரவமா தலை நிமிர்ந்து நடக்கணும். சில நேரங்கள்ல வீக்காயிடுற. ஸோ கேர்ஃபுல்லா இருடா. நாம இப்பவும் எப்பவும் ஃப்ரெண்டு தாண்டா மாப்பிள்ள. இனிமே ஒரு ரெசல்யூஷன் எடுத்துக்கணும் என்றான் தினேஷ். என்னடா என்றான் கார்த்திக். வேற என்னது? தண்ணி தம்முன்னு எதுவுமே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. எல்லாமே ஹெல்த்துக்கு நல்லது இல்லை. பெத்தவங்க மனசு வேதனைப்படும், புரிஞ்சிக்கோ என்றான் தினேஷ். ஓகே டெஃபினட்டா. இனிமே தொடக்கூட மாட்டேன். அது போதும்டா. எக்ஸாம் எல்லாம் நல்லா பண்ணிருக்கியாடா என்றான் தினேஷ். நீ எப்படி பண்ணிருக்கே தினேஷ்? நான் நல்லா பண்ணிருவேன், பாஸ் ஆயிடுவேன்டா. நானும் நல்லா பண்ணிருக்கேன் என்றான் கார்த்திக். தினேஷ் 2 பேருக்கும் ஒரே பேங்க்ல வேலை கிடைச்சா எப்படி இருக்கும் என்று சிரித்தான். டேய், கவலைப்படாத. இது உங்களது பேங்க்னு அடிக்கடி சொல்றாங்க. நம்மளோட பேங்க் தானே, வித்துடலாம் என்று சிரித்தான் தினேஷ். அவனும் ஆமா எல்லாத்தையுமே உங்களது தானே சொல்றாங்க என்று சிரித்தான். செந்தில், இங்க வாப்பா. உன்னை எங்கெல்லாம் தேடுறது என்றான் வீராசாமி. வீராசாமி கார்த்திக்கின் அப்பா. செந்திலுடன் பனியன் கம்பெனியில் வேலை பார்ப்பவர். என்னென்ன சொல்லுங்க. பனியன் கம்பெனிக்குள்ளே தான் இருந்தன. ஓ அப்படியா, சரி. லஞ்ச் முடிச்சிட்டியா செந்தில் என்றான் வீராசாமி. ஆச்சுன்ன. சரி வா, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் என்றார். என்ன சொல்லுண்ண? உன் பெரிய பொண்ணுக்கு இடம் பாக்குறியா? ஆமாண்ண, பார்த்துக்கிட்டே தான் இருக்க. நல்ல இடமா நமக்கு ஏத்த மாதிரி வந்தா முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன் என்றான் செந்தில். என் பொண்ணுக்கு பார்த்துட்டு இருக்கேன் செந்தில். இப்பதான் நல்ல இடமா ஒண்ணு அமைஞ்சுது. ஆனா ஜாதகம் பொருந்தல. நாங்க கூட ஜாதகம் எல்லாம் எதுக்கு பார்க்கணும்னு சொன்னேன். அதுக்கு எங்க வீட்டுல என்னங்க புரியாம பேசுறீங்க? நம்ம வேண்டான்னு விட்டாலும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க விட்டுருவாங்களா? அதெல்லாம் தப்புங்க. நம்ம பொண்ணுக்கு ஜாதகம் ஒத்து வரல, விடுங்க, அவ்வளவுதாங்கிறா. நானும் மாப்பிள்ளை வீட்டுல கேட்டேன், ஜாதகம் ஒத்து போகலன்னு சொல்லிட்டாங்க. என் பொண்ணுக்கு தான் ஜாதகம் ஒத்து போகல. உன் பொண்ணு வந்த நாக்காவது சூட் ஆகுதான்னு பாரேன் என்றார் வீராசாமி. சரி கொடுங்க பார்க்கலாம். ஜாதகம் மட்டும் ஒத்து போனா போதுமா? மத்த நகை நட்டு டவுரின்னு இருக்கே, அதெல்லாம் ஒத்து போகணுமே என்றார் செந்தில். முதல்ல ஜாதகத்தை பாரு, அதுக்கப்புறமா மேல பேசுறத பத்தி யோசிச்சுக்கலாங்கிறேன் என்றார் வீராசாமி. இந்தா செந்தில், நான் கொடுக்கிற நேரம் நல்ல நேரம். உன் பொண்ணுக்கு அமையட்டும். பையன் CA பண்ணிருக்கான். ஒரு கம்பெனில வேலை. முன்ன பின்ன வந்தா கூட யோசிக்காதப்பா. செஞ்சிரு, நம்ம பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனையாச்சே என்றார் வீராசாமி. ட்ரை பண்றேன்னா என்று ஜாதகத்தை வாங்கி கொண்டார் செந்தில். TVS 50 விட்டு இறங்கியதும் வேகமாக வீட்டிற்குள் நுழைந்தார் செந்தில். துளசி, இங்கே வா என்றார். இதோ ஒரு நிமிஷங்க, சாம்பாருக்கு தாளிச்சு கொட்டிட்டு வந்துடுறேன் என்றாள் மனைவி துளசி. அது அப்புறமா செய்யலாம், ரொம்ப முக்கியமான விஷயம், வந்துட்டு போ என்று பெட்ரூமில் சட்டையை கழட்டி மாட்டிவிட்டு உட்கார்ந்தார்.
கையில் காஃபியுடன். என்னங்க அவசரமா கூப்பிட்டீங்களே என்றாள். ஆமா, வள்ளுவர் பொஞ்சாதி வாசுகி மாதிரி வந்துட்டே என்று நக்கல் அடித்தார். நம்ம வந்தனாவுக்கு ஒரு நல்ல இடம் வந்திருக்கு, இந்தா ஜாதகம் பார்க்கலாம், செட்டானா முடிச்சிட வேண்டியதுதான். பையன் சிஏன்னு வீராசாமி அண்ணன் சொன்னார். அப்போ ரொம்ப எதிர்பார்ப்பாங்களே, முதல்ல ஜாதகத்தை பார்க்கணும், சூட்டானா மேல யோசிக்கலாம் என்றார். கவலைப்படாத துளசி, கார்த்திக் இருக்கான், எல்லாத்தையும் பார்த்துக்குவான் என்று பெருமிதமாய் கூறிக்கொண்டார் கார்த்திக்கின் அப்பா செந்தில். கார்த்திக் மார்க்கெட்டிங் மேனேஜராக ஊராய் சுற்றி கொண்டிருந்தான். கார்த்திக்கு ஜாதகம் நிறைய வருதுங்க. நேத்தே 4 வந்தது. இப்பதான் படிச்சு முடிச்சு வேலை சேர்ந்திருக்கான். இன்னும் 2 வருஷம் போகட்டும்னு சொல்லி வச்சேன் என்றாள் அம்மா துளசி. அப்படியெல்லாம் எதையும் தள்ளி போடக்கூடாது துளசி, நல்ல பொண்ணா அமைஞ்சா பண்ணிரணும். வயசு 24 முடியுதே என்றார். ஆமாங்க, வயசு 25 பிறக்க போகுது. கந்தனாவுக்கு ஜாதகம் செட் ஆகுது, மேல பேசி பாருங்க, பண்ணிரலாம், இல்ல விட வேண்டியதுதான் என்றாள் அம்மா. பேசி பார்த்தாச்சு, நம்மளோட நிலைமையும் சொல்லி பேசிட்டேன். படிஞ்ச மாதிரி தான் தெரியுது. இன்னைக்கு கார்த்திக்கு ஒரு நல்ல இடம் வந்திருக்கு, நம்மளோட கொஞ்சம் வசதி. பொண்ணும் படிச்சிருக்கா. என்ன படிச்சிருக்கா என்று ஆஷா மூக்கை நுழைத்தாள். MCAன்னு சொன்னாங்க என்றார். வாயாடி வாயாடி, பெரியவங்க பேசும்போது குறுக்க பேசாதீங்கன்னு எத்தனை தடவை சொல்றது என்று அம்மா கடிந்து கொண்டாள். சரி சரி, ஆசையா புள்ள கேட்டுட்டா, விடுவிடு என்றார் அப்பா. அப்போ அண்ணி வர்றதுல உங்களுக்கு சந்தோஷம் தானே என்று சிரித்தார். அனைவரும் சிரித்து விட்டனர். அவர் கேட்ட விதம் அப்படி. இப்பதான் வேலைக்கு போயிருக்கேன், இது கூட பிடிக்கலாம்னா. பேங்க் எக்ஸாம் நல்லா எழுதியிருக்கேன்பா, கண்டிப்பா கிடைக்கும்னு நம்பிக்கையா சொன்னான் கார்த்திக். கார்த்திக் 1 கோடி கனவுகள் கண்டு வச்சிருக்கான். அவன் கனவெல்லாம் வேற எதுவுமே கிடையாது, எல்லாமே நம்மள பத்தி தான். அக்கா கல்யாணம், தம்பி தங்கை படிப்புன்னு உருகி போறாங்க என்றாள் மனைவி துளசி. ஏதோ நம்ம பண்ணுன புண்ணியம், பொறுப்பான ஆம்பளை புள்ள. இந்த காலத்துல அலையுதுங்களே கண்ட கண்ட கடிசடைகள், அது மாதிரி இல்லாம பொறுப்பா இருக்கான் என்று பூரித்தார் அப்பா. அதனால நாமளும் அவன் விருப்பப்படியே 2 வருஷம் கழிச்சு பண்ணலாம்னு நினைக்கிறேன் என்றாள் அம்மா. அப்படி உன்கிட்ட சொன்னானா என்றாள் அப்பா. சொல்லல, ஆனா அவனோட வேலையை முடிக்கிறதுக்கு 2 வருஷம் ஆகாதா, அதுக்கு சொன்னேன் என்றாள். அவன் பொறுப்பான பிள்ளை, நல்ல இடம் கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா. நாம தேடி தேடி அலையும் போது கிடைக்காது, இது மாதிரி வரும்போது நாம் மிஸ் பண்ண கூடாது, புரிஞ்சுக்கோ துளசி. கல்யாணம் பண்ணிட்டு அவனோட கடமைகளை நிறைவேற்றலாமே. அப்பவும் இப்பவும் அதே அக்கா தம்பி தங்கை தானே இருப்பாங்க, புதுசா யாரும் வந்துட மாட்டாங்களே என்று சிரித்து கொண்டார். அதெப்படி, வர விட்டுருவனா, பேயோட்டிர மாட்டேனாக்கும் என்றாள் துளசி. ஐயோ ராமா ராமா, முயல் பிடிக்க போய் குரங்கு பிடிச்ச கதையா இருக்குதுடி. சி, உனக்கு நல்ல நினைப்பே வராதாடி துளசி. இப்ப என்ன கலப்பட நினைப்புங்கிறீங்களா என்று ஒரு பக்கமாய் சாய்ந்து சிரித்து கொண்டாள். அப்படி ஒரு ஆசாமிய புடிச்சு உனக்கு உங்க அப்பா கட்டி வச்சிருக்கணும் தெரியும் என்றார். அதெல்லாம் எங்க அப்பா கிட்ட பலிக்காது. எங்க அப்பாவுக்கு தெரியும் யாரு எப்படிப்பட்ட ஆளுன்னு. 10 மாசம் சுமந்து பெத்து வளர்த்த பொண்ணை இப்படி ஏட்டுக்கு போட்டிய எவனாக்காவது கட்டி கொடுத்துருவாங்களாக்கும். சும்மா சொல்லாதீங்க என்று சற்று இளமை நினைப்பில் பேசினாள். உங்களையே எங்க அப்பா சல்லடை போட்டு ஜலிச்சவராச்சே, அப்புறம்தான் மண்டையை ஆட்டுனார் என்றாள். ஆமா, இவங்க இல்லாட்டி கல்யாணமே நடக்காதாக்கும். கியூல பொண்ணுங்க நின்னாங்க சும்மா. இல்லடி பொம்பளை என்றார். அப்பா, அதுல 1 கட்டி இருக்கலாமே. என்ன இருந்தாலும் மனசுக்கு பிடிச்ச பொண்ணு ஒண்ணு வந்து ஜங்குன்னு மனசுக்குள்ள சிம்மாசனத்துல உட்கார்ந்துக்கிச்சே, இது வேறையா? இதெல்லாம் சொல்லவே இல்லையே. ஐயாவோட புழுகள் இவ்வளவுதானா, இல்லை இன்னும் இருக்கா என்றாள். இருக்கு இருக்கு, 1 2 ராத்திரிக்கு வேணும்னா சாவகாசமா பேசலாமா என்றார். கிச்சனில் ரசத்துக்கு புளி கரைத்து கொண்டிருந்த கையால் 2 போடு போட்டாள் துளசி. பரவாயில்லடி, ஏதோ சந்தடி சாக்குல இந்த வளையல் போட்ட கையில வாங்கின முத்து கூட ரொம்ப சுகமா இருக்கு. இப்படியெல்லாம் விளையாடி எத்தனை நாள் ஆச்சு. இருக்கும் சும்மா இருக்கணும் என்று விலகி கரண்டியை ஓங்கினாள். அடுத்த அறையில் டிவி பார்த்து கொண்டிருந்த வாண்டுகள் பின்னால் நின்று கைதட்டி சிரித்தனர். இங்க என்ன போங்கடி, டிவி தானே பார்த்தீங்க என்று விரட்டினாள் அம்மா. அம்மாவும் அப்பாவும் சந்தோஷமாய் பேசி பார்த்ததே இல்லை.
பாவம் அம்மா எப்பவும் கையில பஃப் வச்சுக்கிட்டு சொட்டரோட மூளையில முடங்கிக்குவாங்க என்றாள் தங்கை ஆஷா. அடுத்த எபிசோட் நாளைக்கு பார்க்கலாமா?